ஹலோ சோல்ஜர்ஸ், நம்ம பார்க்க போகிற கேமோட கதை என்ன பண்ணா GTA Vice City ஸ்டோரிஸ். அதாவது GTA Vice City நடக்குது இல்லையா, அது நடக்கிறதுக்கு கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நடக்கும். அதுதான் வந்து இந்த கேம். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா GTA Vice City மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மும் ரிலீஸ் பண்ண கேம் கிடையாது. குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் வந்து ராக்ஸ்டார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மட்டும் மேப்லாம் ஒரே மேப் தான், சரி ஆல்ட்ரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கதையோட ஹீரோவும் வேற டாமி கிடையாது. யார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் வருவான் தெரியுமா. ஆனால் நீங்கள் வீடியோ பாருங்க, நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். ஓவரா பேசாம வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடியே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து கேட்க ஒருத்தர் இருக்காரு, வாரம் கேம் சொல்லி சொல்லுவாரு, கேமர்ஸ்லாம் வந்து பிடிச்ச ஒரு சேனல் வச்சிருக்காருன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கலவசாமி, இட்ஸ் கேட்டேன். கதையோட தொடக்கத்துல இந்த கேம்ல ஹீரோவான விக்டர் வான்ஸ் வைஸ் சிட்டியோட ராணுவத்துல ஜாயின் பண்றாரு. அன்னைக்குதான் அவருடைய முதல் நாள். அன்று அவர் மேலதிகாரியான செரி மவுண்டனை மீட் பண்றாரு. இவன் ஒரு நேர்மையான அதிகாரி இல்ல, இவன் ஒரு கேடு கட்டவன், சட்டவிரோதமான பல விஷயங்களை இந்த வைஸ் சிட்டிக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கவன். விக்டரை பார்த்தோன்னே அவன் விக்டரை எப்படியாவது இல்லீகல் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றான். இந்த விஷயத்த அவன் டைரக்டா விக்டர் கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தேவையான இல்லீகல் வேலைகளை நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன், ஒவ்வொரு வேலையும் உனக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆசை வார்த்தைகளை காட்டி விக்டர் கிட்ட இந்த வேலையை செய்ய சொல்றான். ஆனா விக்டருக்கு இதை விட்ட வேற வழியும் இல்ல. தான் குடும்ப சூழ்நிலை காரணமா வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறான். சட்டவிரோதமா போதைப் பொருட்களை கடத்துறது, ஆயுதங்களை கடத்துறது அப்படின்ட்டு இந்த மாதிரி அவர் அவனுக்கு உதவி செய்ய நேரத்துலதான் பில் கேசி என்ற நம்பரை அவர் சந்திக்கிறாரு. பில் கேசி அப்படின்றனோட நட்பம் அவருக்கு கிடைக்குது. இதே மாதிரி ஜெரி மவுண்டேஸும் பல வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். விக்டரும் அதை கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படியே போயிட்டு இருக்க அவன் ஒரு நாள் இந்த இடத்துல நான் ஒரு பார்ட்டி ஒன்று பண்ண போறேன், அது கண்டிப்பா ஒரு ஃபிகர் ஒன்று தேவைப்படுது, அதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு போனேன் அப்படின்னா அங்க ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை போய் கூட்டணும் அப்படின்ட்டு விக்டர் கிட்ட வேலை சொல்றான். விக்டரும் நடக்க போறது என்னன்னு தெரியாம அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டு ஆர்மி இடத்துக்குள்ள வராரு. ஆனா அந்த நேரத்துல அவர் காத்துறது மிகப்பெரிய துரோகம் ஒண்ணு. விக்டர் வேலை சுத்தி வளைச்சது தெரிய விடவே பெரிய மேலதிகாரிகள். ஏற்கனவே ஆர்மிக்குள்ள தப்பான விஷயம் நடக்குது அப்படின்ட்டு புகார் வந்ததுனால அவங்க சோதனைக்கு வந்திருப்பாங்க. இப்ப விக்டரை கைங்களமா பார்த்ததுனால எல்லா காரணமும் இவன் தான் பண்ணா அப்படின்ட்டு கேஸ் மொத்தமா இவர் மேல திரும்பிடுது. திருப்பப்படுது. சாட்சிகளும் ஆதாரங்களும் விக்டர் வான்ஸுக்கு எதிராக இருந்தனால அவரால் அந்த இடத்துல எதையும் வாதாட முடியல. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில அவர் சேர்ந்திருப்பாரு. ஆனா இப்ப வேலை இல்லாதனால தனக்குன்னு ஒரு வேலையை தேடி வைஸ் சிட்டி முழுகவே அலைஞ்சிட்டு இருந்தாரு. வைஸ் சிட்டில பழக்கமான பில் கேசரி கிட்ட போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா கூடு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல அவன் நீ தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்க மார்ட்டின்ற ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேளு, அவன் கண்டிப்பா அவனுக்கு வேலை கொடுப்பான்ட்டு பில் சொல்லி அனுப்புறான். விக்டர் அங்க இருந்து மார்ட்டிய பார்க்க போறாரு. மார்ட்டி ஒரு 1ஆம் நம்பர் முரட. மேலும் தான் கட்ட மனைவியே மதிக்க தெரியாத ஒருத்தன், மத்தவங்க முன்னாடி தன் மனைவிய கேவலமா பேசக்கூடிய அடி முட்டாளும் கூட. மார்ட்டி விக்டர் வான்ஸ வேலைக்கு வச்சுக்கிறான். விக்டர் வேற வழி இல்லாம காசுக்காக அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னதான் விக்டருக்கு சட்டவிரோதமான வேலைகள் பிடிக்கல அப்படின்னாலும் வேற வழி இல்லாம வயிற்று பொழுப்புக்காக இதே வேலையை அவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரது விட நினைச்சாலும் இந்த வேலைகள் அவரை விடல. இதே மாதிரி அவர் மார்ட்டிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நாள் மார்ட்டியை தேடி அவர் அவன் இடத்துக்கு போயிருந்தாரு. அந்த நேரத்துல மார்ட்டியோட மனைவி லூயிஸ் உடல் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. மார்ட்டி எங்க அப்படின்ட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்ட நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த மார்ட்டி 2 பேரையுமே நினைச்சு தப்பா பேச ஆரம்பிச்சான். இதனால லூயிஸுக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுது. அதனால அவ அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த விஷயம் விக்டருக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது. ஒரு நாள் லூயிஸ் விக்டரை பார்த்துட்டு இருந்தா. மார்ட்டி பண்றதுமே சரியில்லை, மார்ட்டியை நான் ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், என்ன வெறும் அவன் போக பொருளை மட்டும்தான் பாக்குறான் அப்படின்ட்டு லூயிஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. விக்டர் வர வழி இல்லாம சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தான். முதல் முறையா ஒருத்தன் தனக்காக ஃபீல் பண்றானே அப்படின்னு லூயிஸுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. இதனால 2 பேரும் நண்பர்களா மாறுறாங்க. ஆனா ஒரு நாள் மார்ட்டி லூயிஸ தவறான காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்காக அங்கிருந்து அவளை கடத்திட்டு போயிருந்தான். நிலைமையை பிடிச்சிட்டு விக்டர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அவளை விட்டுரு அப்படின்னு விக்டர் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அவன் விடுறதா இல்ல. அவன் விக்டரை கொல்ல முயற்சி பண்ணியிருந்தான். விக்டர் அவர் வழி இல்லாம தற்காப்புக்காக அவனை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. இதுல மார்ட்டி அங்கேயே இறந்து போயிடுறான். மார்ட்டி இறந்து போனதுனால லூயிஸ் ரொம்ப கோவம் அடைகிறா. இது அவன் புருஷனை கொன்ன அப்படின்ட்டு அவங்கிட்ட கோவப்படுறா. பட் என்ன இருந்தாலும்
இதை விட்ட எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு விக்டர் சொல்லி புரிய வைக்க அவளும் சமாதானமாகறா. அதன் பிறகு லூயிஸ் விக்டர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. நீ தெரியாமையோ மார்ட்டிய கொண்டுட்ட, இப்ப உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, மாற்று ஆளுங்களை எப்படியாவது உங்களாலாம் மாத்திக்க, அவன் டீமை நீ கைப்பற்றுடு அப்படின்னு லூயிஸ் சொல்ல இதுதான் சரி அப்படின்னு விக்டருக்கு தோணுச்சு. இன்னொரு காலத்துல அவன் மார்ட்டி ஆளுங்க ஒவ்வொருத்தரையா தன் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேங்குக்கு அவன் லீடரா மாற ஆரம்பிக்கிறான். எப்படியோ விக்டருக்கு கீழே ஒரு டீம் வந்துருது. பட் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு எதிராக பைக்கர்ஸ் கேங்கும் சோலாஸ் கேங்கும் தொடர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சண்டை முன்ன பின்ன இருந்தாலும் கியூபன் கேங் லீடரான அம்பர்டோ ரொபேனா சண்டை வேணாம் அப்படின்ட்டு சமாதானமா போயிடுறான். மேலும் சண்டையே வேணாம் அப்படின்னு ஃப்ரெண்டாவும் மாறிடுறான். இருந்த 2 எதிரில ஒரு எதிரி குறைஞ்சிட்டான். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு விக்டர் கொஞ்சம் சமாதானம் ஆயிருந்தான். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் தன் சகோதரனோட லான்ஸை வைஸ் சிட்டி கூப்பிட்டு இருந்தான். அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு அவர் போயிருந்தாரு. பட் அவனை பிக்கப் பண்ண வர அந்த நேரத்துல சோலாஸ் கேங்ஸ் இவங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்க. துப்பாக்கி மணில அவங்க சாகர அந்த நேரத்துக்குள்ள லான்ஸ் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான். விக்டர் மொத்த பேரையும் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி வெளியில வந்த அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க. சோலாஸ் கேங் ரொம்ப தலைவலி பிடிச்சவங்க. இவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்களை கொல்ல பார்த்திருப்பாங்க அப்படின்ட்டு விக்டருக்கு செமையா கோவம் வருது. மேலும் கியூபன் கேங்கையும் அவங்க டார்ச்சர் பண்ணிருந்தாங்க. அம்பர்டோ ரொபினாவும் அந்த கேங்க பிரச்சனை பண்ணுது, அவங்கள வழி பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருந்தான். இனிமே அவங்கள வளரக்கூடாது, இவங்களை வளர விட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த பேரும் சூழலை முடிச்சிருவானுங்க அப்படின்ட்டு விக்டரும் அவனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால நம்ம 2 டீமுக்கும் பிரச்சனை பண்றது அவனுக்கு தான். அதனால அவங்க மொத்த பேரையும் உங்களோட கைலாசத்துக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கான திட்டத்தை உபேர்டோவோ போடுறான். ஆனா அவன் திட்டம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க, நான் கொடுக்குற கிஃப்ட கரெக்டா இடத்துக்கு போய் வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு உபேர்டோ சொல்ல விக்டருக்கு இந்த விஷயம் எல்லாம் சுத்தமா புரியவே இல்லை. என்னன்னு புரியல அப்படின்னாலும் விக்டர் அவன் சொன்னதை கரெக்டா செய்யறாரு. அவனோட இடத்துக்குள்ள அதுல நுழைஞ்சி உபேர்டோ கொடுத்த கிஃப்ட அதில் வச்சுட்டு வந்திருந்தாரு. அடிப்படலாம் பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் பொம்மை தான். எதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த பொம்மை எடுத்துட்டு வந்து இங்க வச்சாங்க அப்படின்ட்டு சோலாஸ் கேன்ஸுக்குமே டவுட்டா இருந்துச்சு. அதனாலதான் இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக கட்டையிலேயே அந்த பொம்மை அடிக்க வெடிஞ்சு போன பொம்மையால சோலாஸ் கேங் அழிஞ்சிருது. அவங்க பிசினஸும் வைஸ் சிட்டிக்குள்ள மொத்தமா தரமட்டம் ஆயிடுது. இதன் பிறகு விக்டர் வைஸ் சிட்டிக்குள்ள பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தான். அப்படி அவங்க பிளான் பண்ணும்போது தான் ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அறிமுகமாகறான். இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி தான் இருந்தான். போதைப் பொருளை கடத்தி விற்கலாம் அந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுத்து இருந்தான். ஓகே, ஒரு புது டீல் கிடைச்சிட்டான் அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் அவன் 2 பேரையும் ஒரு வேன்ல கூட்டு போயிருந்தான். போயிட்டு இருக்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரக் டிராபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனா அவங்க போயிட்டு இருந்த வேன் ரோட் டிராபிக்ல இருக்கும்போது போலீஸ் அவங்கள சுத்தி வளைச்சிருது. இவங்களுக்கு யாரா தெரியும், இவங்க அப்புறம் வந்தாங்க அப்படின்ட்டு 2 பேரும் முடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த விஷயம் விக்டருக்கு ரொம்ப டவுட்டை கொடுத்துச்சு. எப்படி நம்ம அங்க வந்தது போலீஸுக்கு தெரியும் அப்படின்ட்டு விக்டர் யோசிச்சுட்டு இருக்க இதன் பிறகுதான் புரிய வருது அவனோட புது டீலரான ஃபோர்ப்ஸே ஒரு சீக்ரெட் போலீஸ் அப்படின்னு. துப்பாக்கி மூலம் அவனை மிரட்டி ஒரு சேர்ல கட்டி வச்சு அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீ யாரு, எதுக்காக அப்படி பண்றேன்னு கேட்கும் போதுதான் அவனுக்கு அது வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறான். உண்மையிலே நான் போலீஸ் தான், பட் எனக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. வைஸ் சிட்டில எல்லாருமே பணம் சம்பாதிக்கும் போது நான் மட்டும் சும்மா இருக்கிறதா, அதனால இப்படி பண்ணிருக்கேன். ஒரு வேளை நீங்க வந்து நான் சொல்றத நம்பல அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு போங்க, அவங்களாம் என் ஆளுங்க தான், நீங்க போனீங்க அப்படின்னா அவங்ககிட்டே போய் டீலிங் பேசிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் அவன் சொல்லி வரத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். இதை கேட்ட விக்டரும் லான்ஸும் அது போய் பார்க்க அந்த இடத்துக்குள்ள யாருமே இல்ல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணலான்ட்டு தான் தலைவன் விஷயத்தையே சொல்லியிருக்கான். இதை புரிஞ்சுட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போன அவனை துரத்தி பிடிக்க ஓடுறாங்க. ஆனா அவன் சிக்காம தொடர்ந்து ஓடுனதுனால காண்டாய் 2 பேர் துரத்திட்டு போயிட்டு அங்கே போட்டு தள்ளிடுறாங்க. விக்டர் தான் ஒரே கவலையா இருந்துச்சு. பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம், அது சரியான ஆளுங்க தேவை. முதல்ல வந்தவனே வந்து கேடு காட்டலாம் வந்துட்டான் அப்படின்ட்டு விக்டர் கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் லான்ஸ் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. வைஸ் சிட்டிக்குள்ள ஒரு பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்த போறாங்க. இப்ப போனோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு லேண்ட் சொல்ல விக்டருக்கு முதல்ல இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு யோசிச்சாரு. பட் இந்த கடத்தலுக்குள்ள இவரோட முன்னாள் அதிகாரியான ஜெரி இருக்கான் அப்படின்ட்டு விக்டருக்கு தெரிய வந்த உடனே அதை எடுத்தாகணும், உடனே பிடிச்சாகணும் அப்படின்ட்டு விக்டர் கோபத்தோட அதை போய் கடத்தலான்னு கிளம்புறாரு. இவங்க போன இடத்துல இருந்த மத்தெல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த போதை பொருளை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம விக்டர் ஜெரிக்கிட்டே போனை போட்டு தலைவலா பேசிடுறாரு. உன் பொருள் என்கிட்ட தான் இருக்குது, முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்னு. அப்பதான் அவன் உண்மையை சொல்றான். இது என் பொருள் மட்டும் இல்ல ராஜா, இந்த ஏரியாவிலே
மிகப்பெரிய தலையான மெண்டஸ் பதஸ் அப்படின்ற ஆளோட கொக்கையும் தான் அது. இப்படி கை வச்சு தெரியுது அப்படின்னா நான் உன்னை கொல்ல வேணாம், அவனுலாம் வந்து உன்னை தானா தேடி கொள்ளுவானுங்க அப்படின்னு தெனாவட்டா பேசிடுறான் ஜெரி. அவன் சொன்ன மாதிரியே மெண்டஸ் பதஸ் விக்டரை கூப்பிட்டு இருந்தானுங்க. இதுக்கிடையே பெரிய பிரச்சனையாக போகுது, நம்ம கொல்லதான் கூப்பிடுறானுங்க அப்படின்ட்டு விக்டர் முதல்ல நினைச்சிருந்தாலும் அவங்க நடந்தது வேற. அந்த இடத்துல அவனுங்க விசாரிக்க தான் கூப்பிட்டு இருந்தானுங்க. இது மட்டும் இல்லாம விக்டர் ஒரு திறமைசாலி அப்படின்றதுனால விக்டர் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும் மெண்டஸ் பதஸுக்கு ஐடியா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே கிடைச்ச வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விக்டரோட பரம எதிரியான ஜெரி தான் இந்த போதை போல கடத்தினா. ஜெரி ஒரு போலீஸோட கையாளு, அவன் உங்களுக்கு துரோகம் பண்றான்ற மாதிரி ஆதாரங்களை இவங்க இஷ்டு மாத்தி வைக்கிறாங்க. போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி கூட ஜெரி பேசிட்டு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஜெரிய தப்பு தப்பா மாட்டி விட்டுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால ஜெரி மேல நம்பிக்கை மெண்டஸ் பதஸுக்கு போயிட்டு அதுக்கு பதிலா விக்டர் அவங்க தொடர்ந்து வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. விக்டர் அவங்களுக்காக தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில விக்டர் தன்னோட வேலைகள்ல ஏற்பட்ட மனுஷங்களோட நட்பு கிடைக்குது. உதாரணத்துக்கு வைசிட்டிலேயே பெரிய கையான ரிகார்டோ டியாஸ், பாக்குறதுக்கு வானவில் நண்பர் மாதிரி இருக்கிற டைரக்டர் ஒருத்தர், அப்புறம் முக்கியமா லூயிஸ் இப்ப கனவுல இறந்துட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு விக்டர் முடிவெடுத்து இருந்தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தான். அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்திருந்தாலும் நாளடைவுல அவங்க போட்ட சண்டையே அவங்களோட காதலை பலப்படுத்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே நாளுக்கு நாள் 2 பேருக்குள்ள இருந்த காதல் அதிகரிச்சிருந்தது. இதன் பிறகு ஒரு நாள் விக்டர் மெண்டஸ் பதஸ் சொன்ன மிகப்பெரிய வேலையை கட்சிதான் முடிச்சு கொடுக்குறாரு. இதுக்கான பெரிய தொகையை மெண்டஸ் பதஸ் தரணும். ஆனா அந்த காசை கொடுக்காம அவங்க அவனை ஏமாத்துறாங்க. இவங்க தன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விக்டர் கோவத்தோட கேட்க, இப்போ நிக்கிறது என் இடம், என் இடத்துக்குள்ளே வந்து என்னைய மாட்டு நீயே அப்படின்ட்டு விக்டரியும் அவனோட தம்பிக்கும் அங்கேயே அவங்க அடிச்சு போட்டுறாங்க. திடீர்னு அவங்க ஒரு கண்ணு வச்சு பார்க்க அவங்க எதிரில் துப்பாக்கியோட நிறைய ஆட்கள் இருந்தாங்க இவங்களை கொல்றதுக்காக. இதை புரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஆளுங்களை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இதன் பிறகுதான் விக்டருக்கும் மெண்டஸ் பதஸுக்கும் நடுவில் இருக்கிற சண்டை பெருசா மாறுது. எப்படியாவது ஒருத்தர் கொண்டுக்கணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கு பணம் தேவை அப்படின்றதுனால ஒரு ட்ரக் டீலிங்ல ஈடுபடுறாங்க. பட் அதுவும் தோல்வி அடையுது. இதுலத்தான் காரணம் அவனுக்கு தான் அப்படின்றதுனால அவளை பழிவாங்கிறதுக்காக இந்த ஊர்ல பெரிய கையான ரிகார்டோ டியாஸ் கிட்ட அவங்க உதவி கேட்கறாங்க. ரிகார்டோ டியாஸுக்குமே மெண்டஸ் பதஸ் மேல ஒரு சின்ன பொறாம இருந்துச்சு. இதனாலே அவன் விக்டருக்கு உதவி இருந்தான். அவனுக்கு தெரிஞ்ச ஹேக்கர் மூலியமா மெண்டஸ் பதஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரோபோட்டை ஹேக் பண்றாங்க. அதன் மூலியமா அவங்க லாக்கர்ல வச்சிருந்த பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் ஹேக் பண்ணி எரிச்சிடுறாங்க. இதை கண்டிப்பா விக்டர் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு மெண்டஸ் பதஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இதனாலே அவங்க அவன் மேல சம விருப்பாயிடுறாங்க. தங்களுக்கு சொந்தமான பணத்தை அவன் எரிச்சதுனால அவனுக்கு சொந்தமான ஒருத்திய அவங்க கடத்திடுறாங்க. அவதான் லூயிஸை கடத்தி போயிட்டாங்க அப்படின்ட்டு 2 பேருமே ஆபேசப்பட்டு அவளையாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கார் எடுக்கிற அந்த நேரத்துல அங்கிருந்து அடியாளுங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க, இந்த ஊரை விட்டு போனாதான் அவளை விடுவிப்போம் அப்படின்னு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் விக்டர் ஆசையா வாங்கி வச்சிருந்த காரை பிடிக்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ லான்ஸ் தன்னோட பைக் எடுத்துட்டு வர அது கரெக்டா மெண்டஸ் பதஸோட மாளிகையில போயிட்டு என்ன இருந்தது, லூயிஸை கண்டிப்பா இதை அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு மங்களாக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. விக்டர் யாருக்கு லூயிஸ் மேல கையை வச்சுட்டு பயங்கர கோவத்தோட கண்ணில் பட்ட அத்தனை பேரை சுட்டு கொண்டுட்டு டைரக்டா நுழைய ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல மெண்டஸ் பதஸ்ல ஒருத்தன் பிளேன் தவர் மூலியமா விக்டரை மிரட்டிக்கிட்டு இருந்தான். பிளேன் தவர் மூலியமா அவன் அட்டாக் பண்ண வர விக்டர் கஷ்டப்பட்டு அதுல தப்பிச்சு அவனை சுட்டு கொன்னுடுறாரு. விக்டர் லூயிஸை தேடி போக அந்த இடத்துல அவருக்கு அதிர்ச்சி காத்துருந்துச்சு. லூயிஸ் அவங்க ஏற்கனவே சுட்டு இருந்தாங்க. உன்னடிப்பட்ட அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. விக்டர் அவளை காப்பாத்த நினைக்க விக்டரை பார்த்தபடி அவ அங்கேயே இறந்து போயிடுறா. இங்கிருந்தான் விக்டருக்கு ரொம்ப கோவம் வருது. ஆசை காதலிச்சவ இப்படி இறந்துட்டாலே அப்படின்னு விக்டர் பயங்கர கோவம் அடையறான். மெண்டஸ் பதஸ்ல ஒரே ஒருத்தன் மட்டும் இறந்து போயிருந்தாலும் 2 பேர்ல மெயினான ஒருத்தன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு விக்டர் கோவம் அடைய அவன் பதுங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக டியாஸோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. ஆனா டியாஸ் அவன் இருக்கிறது மிகப்பெரிய மாளிகை, அங்க சாதாரணமா போக முடியாது, அது கண்டிப்பா ஹெலிகாப்டர் தேவை, நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு மிலிட்டரி ஆர்மி பேஸ்ல இருந்த ஹெலிகாப்டர் அவன் கருத்தர சொல்றான். விக்டர் முன்னாள் ஆர்மி மேன் அப்படின்றதுனால அது எங்க இருக்கணும் அவருக்கு தெரியும், அது எப்படி ஓட்டணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் திருடி வந்து மெண்டஸ் பதஸ் இன்னொருத்தன் எங்க பதுங்கி இருப்பானோ அதே பில்டிங் போயிட்டு சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாரு. மிசைல்ஸ் மூலியமா அங்கிருந்து அடியாளர்களை அவர் சுட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் மூலியமா அதை தாக்குறான். விக்டர் அது வெடிக்கிறதுக்குள்ள மொட்டமான தரையிட்டு டைரக்டா களத்துல இறங்கி சுட ஆரம்பிச்சாரு. கண்ணில்
கொல்லப்பட்ட ஒவ்வொருத்தரையும் சரபரா சுட்டு கொண்டுட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருந்தாரு. மெண்டஸ் பேஸ்ல மீதி இருக்கிற டியாகோ விக்டருக்காக காத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அதே நேரத்துல தான் விக்டரோட வாழ்க்கை இப்படி மாறி போறதுக்கு காரணமான ஜெரி அந்த இடத்துக்கு வந்திருந்தான். ஆர்மி ஹெலிகாப்டரை திருட்டு வந்து இவன் தான் தெரிஞ்ச உடனே ஈஸியா அவனை போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஜெரி வந்திருந்தான். இப்ப டியாகோவும் அவன் கூட சேர்ந்துக்க விக்டரை கொள்றதுக்காக ரெண்டு மிகப்பெரிய கேடு கட்டவனுங்க காத்துக்கிட்டு இருந்தானுங்க. பில்டியோட மொட்டை மாடிக்கு மேல ரெண்டு பேரும் இருக்க விக்டர் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரையும் சமாளிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் அவர் போர்த்து ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி மூலியமா ரெண்டு பேருமே சுட்டு கொன்னுடுறாரு. இப்ப இந்த வயசீட்ல இருந்த மிகப்பெரிய எதிரிகள் ரெண்டு பேருமே மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க. தான் கிட்ட இருந்த மொத்த புல்லட்டையும் அவர் ரெண்டு பேரையும் சுட்டு தீர்த்து முடிக்க கரெக்டா நேரத்துல தான் அந்த இடத்துக்கு ஒரு சாப்பர் வந்துச்சு. சாப்பர்ல இருக்கிறது யார் அப்படின்னு விக்டருக்கு தெரியாது. ஆயுதம் இல்லாம அவர் இருக்க இதுல யார் வருது அப்படின்ட்டு அவர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சாப்பர் இருந்தது வேற யாரும் இல்ல, லான்ஸ் தான். லான்ஸ் தான் விக்டருக்கு உதவி பண்றதுக்காக சாப்பர் எடுத்து வந்திருந்தான். இவனோட மிகப்பெரிய எதிரிகளான ரெண்டு பேருமே மொத்தமா செத்து போனதை பார்த்து லான்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இப்ப இந்த வைசிட்டிக்குள்ள இவன் எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல, இவன் எதிர்த்து வியாபாரம் பண்றதுக்கும் யாருமே இல்ல. இந்த வைசிட்டிக்குள்ள இனிமே பொருள் அப்படின்னா அது விக்டர் கிட்ட மட்டும்தான். இந்த சந்தோஷத்தோடய அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு தன்னோட இடத்துக்கு கிளம்ப இந்த கதையும் இதோட முடியுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ப்ரோ இந்த விக்டர் என்ன ப்ரோ ஆனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த விக்டர் இல்லையா, விக்டர் என்ன ஆகும் அப்படின்னா GTA வைஸ் சீட்ல கொக்கர மாத்திரம் ஃபர்ஸ்ட் சீன்ல போர்த்துட்டு தெரியுமா, ஒருத்தன் செத்து போய் தெரியுமா, அதை அவன் தான். அது இந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் ஒரு கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அந்த கேம் நல்லா இருந்திருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSP-யும் இருக்குது, PlayStation 2 இருக்குது. பட் PSP கொஞ்சம் ஜாலியாக ஆடலாம். பட் PlayStation 2 வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும். PS2 கேம் சைடு மொபைல் ஆடுறதுன்னு நான் வந்து வீடியோ போடுறேன், அதை வந்து சொல்றேன் எப்படி ஏது அப்படின்ட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோ போறாலும் பிளான் போட்டு வச்சிருந்தேன், ரெண்டு கேம்ஸ் போறாலும் பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஒரு வீடியோ வந்துருச்சு, இந்த வீடியோ வந்து இந்த 2 நாளுக்குள்ள வீடியோ போட்டுற பாக்குறேன். ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து என்ன வீடியோ போலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை எடுத்து போல்ல போறேன். போல் எடுத்துட்டு வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். போற சும்மா போடுது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.